இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். தீக்கசியின் திறனாய்வுகள். பெரிய பெரிய படைப்பாளிகளையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கி தந்த இந்த மண்ணு சிறந்த திறனாய்வாளர்களையும் உருவாக்க தவறவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை. ஏன்னா திறனாய்வாளர்களுக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இலக்கிய திறனாய்வாளர் தான் தீக்காசி அவர்கள். இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். தன்னுடைய விமர்சனங்கள் மதிப்புரைகள் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினவர். தற்போதைய எழுத்துலகத்தில் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிற கவிஞர் வண்ணதாசன் அவர்களுடைய தந்தையாரும் கூட. சிறு வயதிலிருந்தே இலக்கியங்கள் படிக்கிறதுலையும் புத்தகங்களை வாசிக்கிறதுலையும் அதீத ஈடுபாடு இவருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கையெழுத்து பிரதி ஆரம்பிக்கிறது, அதில் எழுதுறது, இப்படியே தான் அவருடைய சிறு வயது ஃபுல்லாகவே கழிஞ்சிட்டு இருந்துச்சு. இவருடைய நல்ல நேரமோ என்னவோ தெரில, எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் தன்னுடைய எழுத்து பணியை முழு நேரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு இடம்பெயர்றாரு. அதுவும் தீக்காசியினுடைய வீட்டிற்கு அருகிலேயே. அது ஒரு காரணம். என்னன்னா, தீக்காசியும் வள்ளிக்கண்ணனும் ஒரு நெருங்கிய நட்பாக உருவாகுறாங்க. அந்த நட்பு தீக்காசியை ஒரு படைப்பாளியாக உருவாக்குது. சிறுகதைகளை எழுத தொடங்குறாரு. அவருடைய அத்தனை படைப்புகளிலுமே மார்க்சிய சிந்தனைகள் முன்ன வச்சு தான் எழுதுவார். இப்படி ஒரு படைப்புக்கு வித்திட்டவர் வள்ளிக்கண்ணன்னு பார்த்தோம்னா, இலக்கிய திறனாய்வுக்கு அடித்தளமிட்டவர் நான் வானமாமலை அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. இலக்கிய திறனாய்விற்கு முதல் தளம்னு பார்த்தோம்னா திரையுலகம் தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் தீக்கசி திரை விமர்சனங்கள் தான் பண்ணார். ஒரு திரைப்படங்களினுடைய நிறை குறைகளை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே அப்பட்டமாக பேசினார். அது மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிச்சு. அதுதான் முக்கியமான காரணம். அப்படி இருக்கச்சில தீக்கசியினுடைய பார்வை இலக்கியங்கள் பக்கமாக திரும்புது. யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் வெளியாகக்கூடிய அத்துணை படைப்புகளையும் வாசிக்கிற தீக்கசி அவர்களுக்கு அந்த படைப்பின் மேலே விமர்சனம் வைக்கிறது ஒரு கடினமான செயலாக இருக்குமா என்ன? இல்லவே இல்லை, அவ்வளோ எளிதான செயலாக இருக்குது அவருக்கு. இன்னொன்று, அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது விமர்சனங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது. ரொம்பவே பிடிச்சி பண்ணுறாரு. இப்படி இருக்கிற சமயங்களில் தான் அன்றைய காலகட்டங்களில் இலக்கிய ஆளுமைகளாக இருந்த புதுமை பெத்தனாக இருக்கட்டும், சிசு, செல்லப்பா, தகலி, சாமிநாத சர்மா, அப்புறம் கல்கிரா, கிருஷ்ணமூர்த்தி, இப்படிப்பட்ட அத்துணை ஆளுமைகளையும் அவர்களது படைப்புகளையும் தீக்காசி அவர்கள் ஒரு முழுமையான விமர்சனம் செஞ்சு தன்னுடைய திறனாய்வுகளை வெளியிட்டிருப்பார். அவருடைய ஒரு சில விமர்சனங்களை பற்றி சொல்லணும்னா, ஜெயகாந்தன் பற்றி ஒரு விமர்சனம் முன் வச்சிருப்பார். ஜெயகாந்தனின் ஆரம்பத்திய படைப்புகளிலிருந்து தற்போதைய படைப்புகள் வரை எதுவுமே மாறுபடவில்லை. ஒன்று நீண்டு கொண்டே வருகிறது, அதுதான் மனிதநேயம் அப்படின்னு இருப்பார். அதே போல் நாவல்கள் தோய்ந்த காலகட்டங்களில் அதன் மேலே உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்லியிருப்பார்னா, நாவல்களாக இப்பொழுது வருகிறது, இது ஒரு வணிகப் பொருளாகிவிட்டது, விற்பனை பண்டமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பார். இப்படி தன்னுடைய திறனாய்வுகளை அத்துணை இலக்கியங்கள் மேலேயும் முழுமையான பார்வையை வச்சு எழுதினவர் தான் தீக்காசி அவர்கள். திறனாய்வாளர்னா யார், எப்படி இருக்கணும்? இதுக்கு ஒரு மூவாவினுடைய கருத்து சொல்ல போனோம்னா, ஆழமாகவும் அகலமான கற்றல் இருந்தால் ஒழிய ஒரு படைப்பை திறனாய்வு செய்வது அப்படிங்கிறது இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வகையில் பார்த்தோம்னா தீக்காசி அவர்களுக்கு இது கைவந்த கலையாக இருந்துச்சு. அதே போல் ஒரு திறனாய்வாளனுக்கு உணர்விலேயே படைப்பாற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா தீக்காசி 4 மொழிபெயர்ப்பு நூல்களையும் 4 திறனாய்வு நூல்களையும் 6 மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருப்பார். அப்போ ஒரு படைப்பாளியாகவும் இருந்திருக்காரு, படைப்பை ஆராய்பவராகவும் இருந்திருக்காரு இல்லையா? ஸோ தீக்காசி இப்போ இருக்கக்கூடிய திறனாய்வு செய்யணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முன் மாதிரி எடுத்துக்காட்டு. திறனாய்வுக்குன்னு ஒரு தனி தளத்தையே ஏற்படுத்துறவர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சிவசங்கரன் ஐயா அவர்களை தான் சொல்லியாகணும். அவரை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன். அதுபோல் இந்த வாய்ப்பினை சிறுகதை வாசிப்பும் படைப்பும் பயிற்சி பற்றை ஏற்படுத்தி தந்தது. அதற்காக மாவட்ட ஆட்சித்துறை அவர்களுக்கும் நாகம்பட்டி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.